இந்த உலகத்திலையும் நிறைய தலைவர்கள், பிரபலங்கள், நடிகர்கள், இன்னும் பல சிறந்தவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாலேயும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே இந்த பிரபலங்களுடைய உண்மையான ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஆனால் வெறும் ரசிகர்கள் தான், அதாவது ஃபேன்ஸ். இவங்க எல்லாருக்குமே இந்த தலைவர்களுடைய பேச்சு அல்லது ஸ்டைல் அல்லது பிரம்மாண்டம் தான் இவங்களுடைய ரசிகர்களாக மாற்றிருக்கு. ஃபாலோவர்ஸ் அல்லது டிசைபிள்ஸ், அதாவது தமிழில் சீஷர்கள் அப்படிங்கிறதுக்கும் ஃபேன்ஸ் அதாவது ரசிகர்கள் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு ரசிகனுக்கு தன்னுடைய லீடர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த லீடருக்கு தான் ரசிகன் யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு சீஷனுக்கு தன்னுடைய லீடர் யாருன்னு தெரியும். இந்த லீடருக்கும் தன்னுடைய சீஷன் யாருன்னு தெரியும். ஒரு ஃபேனுக்கு லீடரை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ஃபாலோவருக்கு தன்னுடைய லீடரை பற்றி முழுசாக எல்லாமே தெரியும். ஒரு ரசிகனுக்கு தன்னுடைய தலைவர் கூட எப்போவுமே இருக்க சான்ஸ் கிடைக்காது. பட் ஆனால் ஒரு சீஷன் தன்னுடைய தலைவர் கூட எல்லா தருணங்கள்லையும் இருப்பாங்க. ஒரு ஃபேனுக்கு தன்னுடைய லீடரை விட வேற யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்க பின்னாலேயே போயிடுவாங்க. பட் ஆனால் ஃபாலோவர் தன்னுடைய லீடரை விட வேற எந்த விஷயமும் இவங்களை மயக்காது. ஃபேன்ஸை காசு கொடுத்து சம்பாதிக்கலாம். பட் ஒரு ஃபாலோவருக்கு காசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க ஜீசஸோட ஃபாலோவரா? இந்த கேள்வியை நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். இது ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின்னால நீங்க நிறைய நேரம் இதை பெருசா எடுத்துக்காம இருந்திருக்கலாம். அண்ட் அதுக்கு ரீசன், இந்த கேள்வியினுடைய ஆன்சர் உங்களுக்கு ஷுவரா தெரியாததுனால தான். ஸோ இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நீங்க எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்கல. இல்லை உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் கிறிஸ்தவங்களான்னு கேட்கல. இல்லை இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் வந்து நீங்கள் சந்தியா வேலையில் ஆண்டவருக்காக உங்கள் லைஃப்பை கொடுத்தீங்களான்னு கேட்கல. இல்லை சர்ச்சு கொயர்லேயோ இல்லை மினிஸ்ட்ரியிலேயோ இன்வால்வ் பண்ணுறீங்களான்னு கேட்கல. இல்லை உங்கள் பைபிளில் நிறைய கோடு போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கல. கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜீசஸோட ஃபாலோவரா? இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வெறும் ஜீசஸோட ஃபேனாக இருந்து கூட செய்யலாம். பட் ஏசப்பா பைபிளில் வா என் ரசிகனாயிரு அப்படின்னு சொல்லாம என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பாவுக்கு வெறும் ரசிகர்கள் தேவையில்லை, பட் சீஷர்கள் தான் தேவை. ஏசப்பா இந்த உலகத்தில் இருந்தப்போ கூட அவர் பின்னால நிறைய பேர் வந்தாங்க. பட் அவங்க எல்லாருமே ஏசப்பா எனக்காக ஏதாவது அற்புதம் செய்வாங்களா, இல்லை என் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்குவாங்களா, எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து அவர் பின்னால வந்தாங்க. இவங்க எல்லாருமே ஜீசஸோட ஃபேன்ஸ். பட் ஜீசஸ்க்கு உண்மையான ஃபாலோவர்ஸ் தான் தேவை. லூக்கா 14:25 அவர் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வரதை பார்த்து, நீங்க என்னுடைய ஃபாலோவர் அதாவது சீஷரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, என்னை இந்த உலகத்தின் உறவுகளை விட அதிகமா நேசிக்கணும். உன் உயிரை காட்டிலும் என்னை அதிகமா நேசிக்கணும். டெய்லி உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னால வரணும். நம்ம ஏசப்பாவுடைய கடைசி கட்டளையான நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படிங்கிற கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா முதலாவது நம்ம அவருடைய சீஷர்களாக மாறணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜீசஸுடைய வெறும் ரசிகனா இல்லை அவருடைய சீஷனா?